ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னையத்தெல்லாம் ஈவினிங்கே தண்ணி ஊற்றிட்டு, ஸோ மார்னிங் வந்து தண்ணி ஊற்றுற வேலை இன்றைக்கி எனக்கு இல்லை. அதனால் சரி லாங் வீடியோவாக 2 வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு 2 வீடியோ போட்டாச்சுங்க. இப்போ லாங் வீடியோ போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். சேனலுக்குள்ளே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா, புதுசாக மாடி தோட்டம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, வச்ச செடியிலலாம் ஏதாவது ஒரு பூச்சி வந்து படுத்துறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காக. அது மட்டும் இல்லை, ஒரு பூச்சி வந்த உடனே இது நல்ல பூச்சியா கெட்ட பூச்சியா, இவங்களை வச்சுருக்கலாமா கொண்டு போடலாமா, இப்படியெல்லாம் பலவிதமான ஒரு தாட் நமக்கு வரும். ஏன்னா எனக்கும் ஆரம்ப நாட்களில் வந்திருக்குது. ஒரு ஓனா வந்தால் கூட வரலாமா வரக்கூடாதா, இவ்வளோ பேரம்பேத்திகளோட பூட்டியோடு இருக்கீங்களே, என்னடா பண்ணுறது உங்களை அப்படின்லாம் எனக்கு தோணும். ஸோ அவங்களுக்கான பதிவாக இன்றைக்கி நன்மை செய்யக்கூடிய தோட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விருந்தாளிகளை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா அந்த மார்னிங் டைமில் நம்ம அவங்கள பார்க்குறது கஷ்டம், எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, நைட்டுனா கொஞ்சம் வெளியில் இருப்பாங்க. முடிஞ்சால் நான் காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், நான் வந்தவொடனே குடுன்னு அங்கேயும் எங்கேயும் ஓடுவாங்க ஓனானுங்க. மேலே கொடியில் முழுக்க ஓனான் தான் இருக்காங்க. ஸோ சில பேர் கூட சொல்லுவாங்க, ஓடான் கடிச்சா ரொம்ப கஷ்டம், அப்படியா இப்படியா. பழகி போச்சுங்க அவங்கள பார்த்து. ஏன்னா அவங்களோட பூட்டியெல்லாம் இங்கே இருக்காங்க. பார்க்க நம்மளோட கை தண்டிக்கெல்லாம் இருக்காங்கங்க, பயங்கரமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்க குட்டி பிள்ளைங்களும் இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே ஓடிடுவாங்க, அப்புறம் திருப்பி வந்துக்குவாங்க. ஸோ அவங்களால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. அவங்க வந்து நமக்கு தேவையில்லாத பூச்சிகள் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. அவங்க வந்து நம்ம செடிகளை எதுவும் பால் பண்ணவும் மாட்டாங்க. அழகாக அவங்க குதித்து போகும்போது செடிகளுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஓனான் வந்தால் கவலைப்பட வேண்டாம். அடர்த்தியாக செடிகள் வந்தோடனே அந்த செடிகளுக்கு இடையில போய் பல்லிகள் உட்கார்ந்துருப்பாங்கங்க. ஸோ பல்லிகளினால நமக்கு ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை அவங்க சாப்பிட்டுட்டு இதில் அவங்க உயிர் வாழ்ந்துப்பாங்க. ஸோ அவங்களையும் நம்ம விரட்ட வேண்டாம். அடுத்து அணில் வராங்க. அணில் வந்தால் விரட்டணுமா? அணில் எங்கள் வீட்டிலையே பாருங்களேன், நான் வளர்க்குற இந்த மாதுளை அணிலுக்காக மட்டுமே தான் வளர்க்குறேன்னு சொல்லணும். தினம் ஒரு மாதுளை, நேற்று ஒரு மாதுளை, இன்றைக்கி ஒரு மாதுளை, டெய்லி சாப்பிட்றாங்க. எனக்கு இல்லை. ஒரு சிஸ்டர் கூட அதை இடத்த மாற்றி வைங்க, நாங்கள் அதுக்கு டைமும் இல்லை. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது நடக்கணும் இல்லைங்க. அவங்க வந்து இதை நம்பி வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் இந்த பழங்களை கொடுக்கணும்ல. எல்லாத்தையும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு எல்லாத்தையும் அவங்க எப்படிங்க வாழுவாங்க? நமக்கு வந்து இதுவும் இருக்குது, நமக்கு இன்னும் நிறைய உணவும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த உணவு சங்கிலி கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இயற்கையோட கடவுள் படைப்பில் இயற்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது. ஸோ அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதனால் அணிலை ரொம்பவும் வரட்டாதீங்க, பாவம். அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது அதிகமாக நம்ம தோட்டத்தில் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறிவண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு கலரில் டாட்டா போட்டு ரொம்ப அழகாக அடிக்கடி பார்ப்பேன். மண்ணுக்குள்ளே இந்த மார்னிங் டைம்லலாம் மண்ணுக்கு மேலே அப்படி நிற்பாங்க. செடியில் வந்து ஈவினிங் டைமில் வராங்க. ஸோ என்னால் இப்போ தேடி கண்டுபிடிச்சி அவங்கள காமிக்கிறது கஷ்டம், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த பொறிவண்டு கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடியவங்க. இதை பார்த்தோன்னா அச்சோ ஏதோ வண்டு இருக்குதே, அதை நம்ம இப்போ தூக்கி தூர போட்டுடலான்னா நமக்கு ரொம்ப டேஞ்சராக போயிடும். ஏன் அப்படின்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, மாவு பூச்சி, அது வந்த உடனே இவங்க தான் வந்து அழகாக சாப்பிட்ருவாங்கங்க. க்ளீனாக அந்த தொட்டியை வந்து நம்ம ப்ரெஷ் போட்டு மாதிரி அந்த பொறிவண்டு அந்த செடியில் இருந்ததுன்னா மாவு பூச்சியை க்ளீனாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த பொறிவண்டில் ஆனால் நிறைய வகைகள் இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். எனக்குமே வந்து ஒரு சில இது நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதாங்கிற குழப்பத்தில் நான் அப்புறம் கூகுள் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். பொறிவண்டில் டாட்டாக இருக்கிறதுல ஏதோ ஒரு அதிகமான டாட் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து தீமை செய்யக்கூடியதான். ஒரு 10 டாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மேலே உடம்புல
ஆனால் சிவப்பும் கருப்புமாக இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா 5-6 டாட்டு தான் இருக்கும். சில இது எங்கள் வீட்லேயே இப்போ நிறைய இருந்தது, அதை கூட அதெல்லாம் தீமை செய்கிறது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், நிறைய புள்ளி புள்ளியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இலையை தண்டையும் ஓட்டை போட்டு அப்படியே உள்ளே போய் வேறு வரைக்கும் அந்த செடியை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியது. ஸோ இந்த பொறிவண்டை நம்ம வந்து கவனமாக பார்த்துக்கணும். எது அப்படின்னு சொல்லி என்னென்ன பொறிவண்டெல்லாம் வந்து நல்ல வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்லக்குட்டிங்கள் இங்கே வருங்க, இவங்களெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா எலினால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்கள மாதிரி உள்ளவங்களெல்லாம் நம்ம வந்து பயப்படவும் தேவையில்லை, இவங்களை நினச்சி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை. இவங்கெல்லாம் நன்மை செய்வாங்க. அது மாதிரி வண்டு வரும், அதுக்கப்புறம் வண்டு வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. அழகாக பாலினேஷனுக்கு அந்த வண்டு வந்து ஒவ்வொரு இதுலேருந்து தேன் குடிச்சு வேற ஒரு இதில் போய் உட்காரும்போது அழகாக பாலினேஷன் ஆகும். அடுத்தது வண்ணத்து பூச்சி, கேட்கவே வேண்டாம். மாடி தோட்டம் அப்படின்னா வண்ணத்து பூச்சியினுடைய கூட்டமாக கூட்டி இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வெயில் வந்த உடனே பூக்கள் எல்லாம் பூத்துரும் பார்த்திங்களா, அந்த டைமில் அப்பப்பா கலர் கலராக அருமையாக இருக்குங்க. அவங்கள நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னாக்க வண்ணத்து பூச்சிகள் தான் வந்து பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வண்ணத்து பூச்சியை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடியவங்களை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடக்கூடாது. அவங்க போகிற மாதிரி எதுவும் நம்ம விரட்டுறது பயமுத்துறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அடித்து தூக்கி தூர போட்டுறக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் நன்மை செய்கிறவங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு ஹாப்பியாக அவங்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. அவங்க நமக்கு நிறைய நன்மைகளை செய்வாங்க. சரிங்களா? அது மாதிரி சில பேர் மண்புழுக்கள் வந்து தீமை செய்யும் மாடி தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த 1.5 years 2 years பார்த்த அளவில் என்னுடைய தோட்டம் இவ்வளவு பசுமையான ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கூட காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-400 செடிகள், கொடிகள், மரங்கள், கீரைகள், மூலிகைகள்னு சொல்லி ஏகப்பட்டது வச்சுருக்கேங்க. எனக்கு இந்த மண்புழுக்கனால எந்த ஒரு கெடுதலும் இதுவரைக்கும் நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்புழுக்கள் எப்போவுமே அது மாடித்தோட்ட விவசாயியாக இருக்கட்டும், இயற்கை விவசாயியாக இருக்கட்டும், இல்லை தரைத்தோட்ட விவசாயியாக இருக்கட்டும், விவசாயிகளின் நண்பன் தாங்க மண்புழு. ஸோ மண்புழுவை வந்து கெடுதல் செய்யும், நிறைய வந்துச்சுன்னா தொட்டியை வம்பாய்க்கிடும், அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கு நிறைய இருந்துச்சு, அதுங்களுக்கு உள்ளே இருக்க முடியலைன்னா வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த தொட்டியில் அதிகமாயிட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து 2 மற்ற தொட்டிங்களுக்கு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். மாடித்தோட்டம் அப்படிங்கிறது கஷ்டமே கிடையாது. ஸோ நன்மை செய்கிற பூச்சிகள், நன்மை செய்யக்கூடிய எல்லாத்த பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடித்து தூக்கி போட்டு விரட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அடுத்து விரைவில் தீமை செய்யக்கூடிய நம்முடைய மக்களை எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய லாங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ஒரு சின்ன விஷயத்தை இதில் நான் உங்களுக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 3 ப்ராடக்ட் போட்டிருக்கோங்க. 30 இன்க்ரீடியன்ஸ் கொண்ட ஒரு ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் களிமாவு, அது வந்து மார்க்கெட்டில் இல்லாத அளவுக்கு உளுந்தோட நல்ல ஒரு ஹெல்த்தியான களிமாவு செஞ்சுருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, குளியல் பொடி 25 மூலிகைகள் கொண்டு நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன 30யா அப்படின்னு. நம்ம 50+ இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹெல்த் மிக்ஸு, இந்த மாதிரியான குளியல் பொடி, இந்த மாதிரி ஃபேஸ் பேக், இதெல்லாம் தான் காரணம். ஸோ நீங்களும் இதே மாதிரி இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். அது மாதிரி வாங்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் அண்ட் கட்டிங்ஸை இலவசமாக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேங்க. வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இதில் நான் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.